இருக்கோம் மேம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்கள் அம்மனை வீட்டுக்கு அழைக்கும் முறை எப்படி, அழைப்பதால் என்ன பலன்? மிதுனம் பார்த்தீங்கன்னா மேடம், காலபுருஷனுக்கே 3வது பாவம். நல்ல பேச்சு திறமை அப்படின்றது உண்டு, எக்ஸலண்ட்டாக பேசுவாங்க. பிறக்கும் போதே சில குழந்தைங்க சின்ன குழந்தையா இருக்கும், அந்த மழலை பேச்சே பேசாது. மழலை பேச்சே பேசாமல் ரொம்ப பெரியவங்க எப்படி பேசுவாங்க அந்த மாதிரி தெளிவாக பேசுங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி தெளிவாக பேசுகிற குழந்தைங்கள்லாம் நம்ம சுய ஜாதகத்தை எடுத்து பார்க்கணும்னா புதன் சூப்பராக இருக்கும். அப்போ இந்த 3ஆம் பாவம் அப்படின் போது நல்லா பேசக்கூடிய திறமை அப்படின்றது மிதுனத்துக்கு எப்பயுமே உண்டு. நல்ல புத்திசாலிகள் அப்படின்றதும் உண்டு. என்ன மிதுனத்துக்கு ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா, அதுக்கும் மேலே மிதுனத்துக்கு இந்த ஆடி மாதம் அம்பிகை வீடு தேடி வரணும் அப்படின்னாலே பார்த்திங்கன்னா மேடம், இவங்க என்ன பண்ணணும், ஜோதிடம் கற்க ஆசையா? உங்களுக்கு ஜோசியம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கா? நிச்சயமாக கற்றுக்கலாங்க. உங்களுடைய ஜாதகத்தையும் உங்களுடைய உறவுகளுடைய ஜாதகத்தையும் பார்ப்பதற்காகவே நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கலாம். ஜோதிடம் கற்றுக்கிறதால எண்ணற்ற பலன்கள் கிடைக்கும். பிரபல ஜோதிட சிரோன்மணி டாக்டர் தீபா அருளாளன் மேம் கிட்ட நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஜோதிட வகுப்புகள் ஆரம்பிக்க போகுது. கூடிய விரைவிலேயே அதற்கு முன்பதிவு செய்வதற்கு வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் பேரை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. நீங்களும் ஜோதிடர் ஆகலாம். ஜோதிடம் கற்றுக்கிட்டு உங்களுக்கும் உங்கள் உறவுகளுக்கும் நீங்கள் ஜோதிடம் ரொம்ப ஈஸியாக பார்த்துக்கலாம். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர் டாக்டர் தீபா அருளாளன் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். மேம், உங்களுடைய பதிவுகள் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. நிறைய பேர் நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. நிறைய மக்கள்கிட்டேருந்தும் நிறைய கொஸ்டின்ஸ் வருது. அதெல்லாம் உங்கள்கிட்ட கேட்கணும் அப்படின்றதும் என்னுடைய மிகப்பெரிய ஆசையாக இருக்குது. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் மேம், ஆடி மாதம் வரப்போகுது இல்லையா? இந்த ஆடி மாதத்தில் அம்மனை வீட்டுக்கு அழைக்கணும் அப்படின்ற ஆசை எல்லாருக்குமே இருக்கும். ஸோ ஒவ்வொரு ராசியினரும் அம்மனை வீட்டுக்கு அழைக்கும் முறை என்ன, அப்படி அழைக்கும் போது எந்தெந்த விஷயங்கள்லாம் செஞ்சு அம்பாளை வீட்டுக்கு கூப்பிடுறது, எந்த விஷயத்தை தவிர்க்கணும், இதை பற்றி மக்களுக்காக சொல்லுங்கள் மேம். அம்மனுடைய சிறப்பு, அதையும் பர்டிகுலராக ஆடி மாதத்தில் அம்மனை வீட்டுக்கு அழைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்றதும் ஒரு சின்ன அந்த ரகசிய குறிப்பையும் மக்களுக்காக இன்னைக்கு சொல்லுங்கள் மேம். கண்டிப்பாக மேடம், கண்டிப்பாக. பொதுவாக பார்த்திங்கன்னா, இந்த ஆடி மாதம் அப்படின்னாலே அம்பிகைக்கு உகந்த மாதம் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. இது எதனால் அப்படின்னா, இதுக்கு முழுசும் ப்ரூஃப் கிடையாது மேடம். அதாவது அத்தாட்சி எதுவும் கிடையாது சாஸ்திரபூர்வமாக. இருந்தாலும் சில ஆன்மீக நம்பிக்கைகள் என்னென்னா, ஈசன் ஆடி மாதம் முழுசும் பார்த்திங்கன்னா ஆழ்ந்த நிஷ்டையில் இருப்பதாகவோ, உலகத்தை காத்து ரட்சிக்கும் மொத்த பொறுப்பையும் அம்பிகை கிட்ட கொடுக்கறதாகவும் ஒரு ஐதீகம் இருக்குது. சரிங்களா? அதனால் அம்பிகைக்கு உகந்த மாதம். இந்த உலகத்தை மொத்தத்தையும் காத்து ரட்சிக்கிறவ அம்பிகை தான் இந்த மாதம். அதனால் அம்பிகையை நம்ம வழிபாடு பண்ணுறோம் அப்படின் போது அம்பிகையினோட அனுகிரகம் சட்டுன்னு கிடச்சிடும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை மேடம். அதுக்கும் மேலே இது சூரியன் கடகராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலம், தக்ஷணாயன புண்ணிய காலம். தேவர்களுக்கு இரவு பொழுது அப்படின்றது ஆரம்பம் ஆக இந்த மாதம் ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஆடி முதல் மார்கழி வரையே பார்த்திங்கன்னா விசேஷமான மாதங்கள். பொதுவாக அது பார்த்திங்கன்னா உத்தராயண புண்ணிய காலமாக இருந்தாலும் சரி, தட்சிணாயன புண்ணிய காலமாக இருந்தாலும் சரி விசேஷம்தான். ஆனால் ஒவ்வொரு காலங்களில் ஒவ்வொன்று செய்யணும். இந்த காலங்கள் வழிபாட்டுக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேலே பார்வதி தேவி இந்த பூமியில் பர்வத ராஜகுமாரியை அவதரித்த மாதம் ஆடி மாதம். பூமாதேவி பூமிக்கு வந்த மாதம் ஆடி மாதம். மீனாட்சி இளவரசியாக பார்த்திங்கன்னா இந்த பூமியில் அவதரித்த மாதம் ஆடி மாதம். ஆண்டாள் ஆடி பூரத்தன்னைக்கு தான் பிறந்தா. இப்படி நிறைய விசேஷம் இருக்கிறதுனால ஆடி மாதம் ரொம்ப ஆஸ்பீஷியஸ் மந்தாக கருதப்படுது மேடம். ரொம்ப அருமையாக சொன்னீங்க மேம். ஆடி மாதத்தில் எதனால நம்ம அம்மனை வீட்டுக்கு அழைக்கிறோம் அப்படின்றத ரொம்ப அருமையான ஒரு தகவலாக கொடுத்தீங்க இருக்கோம் மேம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்கள் அம்மனை வீட்டுக்கு அழைக்கும் முறை எப்படி, அழைப்பதால் என்ன பலன்? மிதுனம் பார்த்திங்கன்னா மேடம், காலபுருஷனுக்கே 3வது பாவம். நல்ல பேச்சு திறமை அப்படின்றது உண்டு, எக்ஸலண்ட்டாக பேசுவாங்க. பிறக்கும் போதே சில குழந்தைங்க சின்ன குழந்தையா இருக்கும், அந்த மழலை பேச்சே பேசாது. மழலை பேச்சே பேசாமல் ரொம்ப பெரியவங்க எப்படி பேசுவாங்க அந்த மாதிரி தெளிவாக பேசுங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி தெளிவாக பேசுகிற குழந்தைங்கள்லாம் நம்ம சுய ஜாதகத்தை எடுத்து பார்க்கணும்னா புதன் சூப்பராக இருக்கும். ரொம்ப தெளிவாக இருக்கும். அந்த மழலை பேச்சு குழ 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 வழ வழ அப்படிலாம் பேசாதுங்க குழந்தைங்க. ரொம்ப தெளிவாக அக்ஷர சுத்தமாக பேசுங்க. அப்போ
பொதுவாக அதாவது புதனுக்கே வந்து பார்த்திங்கன்னா பேச்சுத்திறன், பேச்சாற்றல், சொற்பொழிவாளர்கள், மேடை பேச்சாளர்கள், எக்ஸஸாக ஒரேட்டர்ஸ், சிங்கர்ஸ், இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா புதன் சூப்பராக இருப்பான். அப்போ இந்த 3ஆம் பாவம் அப்படின்போது நல்லா பேசக்கூடிய திறமை அப்படின்றது மிதுனத்துக்கு எப்பயுமே உண்டு. நல்ல புத்திசாலிகள் அப்படின்றதும் உண்டு. என்ன மிதுனத்துக்கு ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா, புகழ்ந்துட்டா அப்படியே மயங்கிடுவாங்க. புகழ்ச்சிக்கு மயங்குவாங்க. ஆமாம், புகழ்ச்சிக்கு மயங்காதவங்க உலகத்தில் கிடையாது. எல்லாருமே 12 ராசிக்காரர்களும் அதில் வந்து எல்லாருமே மயங்குவாங்க. இவங்க கொஞ்சம் ஒரு கல் எக்ஸ்ட்ராவாக மயங்கிடுவாங்க. உன்ன மாதிரி உண்டா, நீ எப்பேற்பட்ட புத்திசாலி, முடிஞ்சு போச்சு. அங்கே மிதுனத்தை வீழ்த்தத்துக்கு ஒரே ஒரு விஷயம் தான், அவங்கள புகழ்ந்து பேசினா அவங்க வந்து ஏமாந்துருவாங்க. எவ்வளோ பெரிய புத்திசாலிகளாக இருந்தாலும் அவங்கள ஏமாத்துறதுக்கு சில ஜீவன்கள் இருக்க தானே மேடம் செய்யும். அந்த மாதிரி இவங்க அவ்வளோ பெரிய புத்திசாலிங்க புகழ்ந்து பேசுகிறாங்க அப்படின்போது ஏமாறுவாங்க. ரொம்ப அறிவாளியான ஒரு பர்சன்ஸை பார்க்கும்போது அவங்கக்கிட்ட அட்ராக்ட் ஆகிடுவாங்க. நல்ல பேசக்கூடிய பர்சன்ஸை பார்க்கும்போது இவங்கள அறியாமல் இவங்களுக்கு அவங்கள பிடிக்க ஆரம்பிச்சிடும். நல்லா பேசக்கூடிய தன்மை இருந்தாலும் அக்கேஷ்னலி இவங்க பேச்சினால தான் இவங்க மாட்டுவாங்க. அப்போ மிதுனம் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே அவங்க நாக்கில் கொஞ்சம் கவனம் வேணும். அவங்க எக்ஸலண்ட்டாக பேசிகிட்டே இருப்பாங்க, சட்டுன்னு ஒரு வார்த்தையை விட்டுருவாங்க. அந்த ஒரு வார்த்தையை விட்டுறது பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் அப்படிம்பாங்க. எப்பயுமே இவங்களோட ஒரு வார்த்தை கொள்றது இல்லை. வருஷத்துக்கு ஒரு முறை, 6 மாதத்துக்கு ஒரு முறை இவங்க பேசின ஒரு சாதாரண வார்த்தை, ரொம்ப உரிமையில் ரொம்ப அன்பில் பேசின ஒரு வார்த்தை இவங்க குடும்பத்தில் ஒரு பெரிய நெகட்டிவ் இம்பேக்டை ஏற்படுத்தும். ஸோ மிதுனம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேச்சில் கவனம் அப்படின்றது வச்சுக்கணும். எப்பயுமே நல்ல பேச்சு பேசினாலும் இப்போல்லாம் நல்லது சொன்னால் தான் மேடம் நிறைய பிரச்சனையே வருது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், பேசாமல் இருந்துடலாம். தினத்தால் சாப்பிடாம கூட இருக்க முடியுமே தவிர பேசாமல் இருக்க முடியாது. பட் இருந்தாலும் இவங்க கொஞ்சம் பேசும்போது கண்ட்ரோல் ஆன் த டங் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, வார்த்தைகளை கொஞ்சம் எடுத்து அப்படின்னா அப்படி விட்டுட்டாங்க அப்படின்னா கூட, நான் இந்த ஆஸ்பெக்டில் சொன்னேன், நீ இப்படி நினச்சிக்காத அப்படின்ற மாதிரி உடனே சொல்லிடணும். அவங்களே சொல்லுவாங்க. அந்த திறமெல்லாம் உண்டு. கோவம் வருது அப்படின் போது அதை சொல்ல மாட்டாங்க. கோவம் வருதுனாலும் நம்மளோட திறமையை நம்ம யூட்டிலைஸ் பண்ணோம் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கும் மேலே மிதுனத்துக்கு இந்த ஆடி மாதம் அம்பிகை வீடு தேடி வரணும் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா மேடம், இவங்க என்ன பண்ணணும், துர்க்கையினோட ஃபோட்டோ வாங்கி வச்சுக்கணும். இல்லை வீட்லேயே துர்க்கையினோட ஃபோட்டோ எல்லார் வீட்லேயும் இருக்கும். அந்த துர்க்கையினோட ஃபோட்டோ வாங்கி வச்சு துர்க்கைக்கு வந்து பார்த்திங்கன்னா விளக்கேற்றுறது அப்படின்றது செய்யணும். விளக்கேற்றுறது ஒரு சின்ன அகல் விளக்கு வச்சுக்கணும். அகல் விளக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 2 லவங்கம் போட்டுட்டு, ஒரு ஏலக்காய் போட்டுட்டு, இவ்வளோண்டு பச்சை கற்பூரம் போட்டுட்டு, இவ்வளோண்டு பச்சை பயிர் அந்த விளக்கில் போட்டுடணும். விளக்கில் போட்டுட்டு இவங்க வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் தீபம் போட்டு அம்பிகையை வழிபாடு பண்ணணும். துர்க்கை எப்படி வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா, துர்க்கைக்கு சிவப்பு வண்ண மலர்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா பச்சை நிற மலர்கள் ஏதாவது போட்டுக்கணும். இந்த மாதிரி கொழுந்து அந்த மாதிரி வச்சுட்டு, அதுக்கு எதுவும் கிடைக்கல அப்படின்னா துளசி வச்சுக்கலாம். சிவப்பும் பச்சையும் சேர்ந்த மலர் வந்து சாத்தி கிழக்கு பார்த்தா மாதிரி வைக்கணும். ஃபோட்டோ வச்சுட்டு, இல்லை வடக்கு பார்த்த மாதிரி வச்சுட்டு, துர்க்கை அஷ்டோத்திரம் அப்படின்ற ஒரு மந்திரம் இருக்குது மேடம். அந்த துர்க்கை அஷ்டோத்திரத்தை பாராயணம் பண்ணிவிட்டு நிவேதனம் வந்து பார்த்திங்கன்னா கேசரியில் வந்து ஃபுட் கலர் பச்சை கலர் போட்டுக்கலாம். பச்சை கலர் போட்டுட்டு கேசரி, இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா இந்த பச்சை பயிரில் ஒரு ஹல்வா செய்வாங்க தெரியும் இல்லைங்களா, பச்சை பயிர் ஹல்வா, கருப்பெட்டிலாம் போட்டு அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இல்லைன்னா பச்சை பயிரில் பயிர் உருண்டை செய்வாங்க பார்த்தீங்களா, நம்ம கிராமத்தில் பயிர் உருண்டை வெல்லம் போட்டு செய்கிறது. அதே தான், அந்த பயிர் உருண்டை கடலைப்பருப்பு போட்டு செய்கிற பயிர் உண்டையும் இருக்குது, பச்சை பயிர் போட்டு செய்கிற பயிர் உண்டை. அந்த பயிர் உண்டை செஞ்சு நிவேதனமாக வச்சு அம்பிகையை வேண்டிக்கணும். இப்படி வேண்டும் போது என்ன ஆகும் அப்படின்னா மேடம், இவங்க என்ன நல்லது செஞ்சாலும் குடும்பத்தில் யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்க இவங்களை டார்கெட் பண்ணுறதுக்கு அப்படின்னு. மிதுனம் என்ன நல்லது செஞ்சாலும், அதுவும் குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா தனுசு இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில், மீனம் இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் இவங்க க்ளீனாக இவங்களை டார்கெட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுவும் தனுசு மாமியாராக இருந்தாலோ, மீனம் மாமியாராக இருந்தாலோ, தனுசு நாத்தனாராக இருந்தாலோ, இல்லை மீனம் நாத்தனாராக இருந்தாலும், இவங்க என்ன நல்லது செஞ்சாலும் இவங்க பேச்சில் ஒரு குறை கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி குறை கண்டுபிடிக்கக்கூடாது அப்படின்ற பட்சத்தில் இவங்க இந்த மாதிரி இந்த ஆடி மாதம் அம்பிகைக்கு இப்படி வச்சு வழிபாடு பண்ணுறாங்க அப்படின்போது கண்டிப்பாக நல்லது நடக்கும் மேடம். ஒவ்வொரு நாளும் இவங்க அந்த வந்து துர்கா அஷ்டோத்திரம் பாராயணம் பண்ணலாம். என்னால் ஒவ்வொரு நாளும் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் புதன்கிழமை தோறும் பாராயணம் பண்ணலாம். புதன்கிழமை காலையில் இவங்க எழுந்துக்கணுன்ற அவசியமே இல்லை. மாலை நேரங்களில் பொதுவாக மாலை 11 மணி வரைக்கும், இரவு 11 மணி வரைக்குமே அம்பிகையை வழிபாடு பண்ணலாம். இதில் மாற்றுக்கிறது கிடையாது. அதுக்கும் மேலே வழிபாடு பண்ணலாம், அது தாந்திரிக வழிபாடு. இப்போ நம்ம சாத்விக வழிபாடு தான் சொல்கிறோம் அப்படின்னும் போது இந்த மாதிரி நம்ம பாராயணம் பண்ணி அம்பிகை கிட்ட வேண்டிக்கணும். என்னை சுற்றி இருக்க பிரச்சனைகள்லாம் நீ தவிர்த்துரு அப்படின்னு. இவங்களோட பிரச்சனையே வந்து பார்த்திங்கன்னா இவங்களை குத்தம் சொல்கிறது தான் இவங்களோட பிரச்சனையாக இருக்கும். என்ன செஞ்சாலும் எனக்கு நல்ல பேர் கிடைக்க மாட்டேங்குது, என்ன செஞ்சாலும் எனக்கு நிம்மதி இல்லை, என்னை யூஸ் பண்ணுறாங்க, பட் என்னை ஒரே செகண்டில் தூக்கி போட்டுடுறாங்களே. நாங்களே ரொம்ப புத்திசாலிங்க, யார்கிட்டயோ அவ்வளோ டக்குன்னு ட்ராப் ஆக மாட்டோம், ஆனால் எங்களையும் ட்ராப் பண்ணுறதுக்கு எங்கள் வீட்டில் இருக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தான் இவங்க மனசில் இருக்கும்.
அப்போ இவங்களுக்கு காசு, பணம், வசதி, அந்தஸ்து இது எல்லாத்த விட நல்ல பேருக்கான ஒரு கவலை அப்படின்றது இருக்கும். என்ன செஞ்சாலே எனக்கு ஒரு அங்கீகாரம் இல்லை, எனக்குன்னு ஒரு நல்ல பேர் இல்லை, எனக்குன்னு ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரியாதை இல்லை, இந்த மாதிரி விஷயங்கள்னால தான் மிதுனம் ஆன் அண்ட் ஆஃப் கஷ்டப்படுவாங்க. ஓகே. அப்போ அதை வந்து தவிர்க்கணும் அப்படின்னா இப்படி வழிபாடு பண்ணணும். அதே மாதிரி இவங்க யாராவது ஏதாவது இவங்க மற்றவங்க வந்து இவங்ககிட்ட காசிப் பேசினா கூட அப்படின்னு கூட இவங்க கேட்க மாட்டாங்க. அக்கேஷ்னலி ஓ அப்படின்ற மாதிரி வந்துடும். இல்லைப்பா மற்றவங்களை பற்றி பேசாத, என் வேலையே எனக்கு நிறைய இருக்கு, நீ போப்பா அப்படின்ற மாதிரி அவாய்ட் பண்ணிடுறது புத்திசாலித்தனம். ஓகே. இப்போ இந்த மாதம் மிதுனராசி நேயர்கள் வந்து ஒரு அம்மன் கோவிலுக்கு வந்து வஸ்திர தானம் செய்யணும், வஸ்திரம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்கன்னா எந்த நிறத்தில் வஸ்திர தானம் கொடுப்பது சிறப்பு மேம்? இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேடம் ஆல்வேஸ் க்ரீன். இவங்க வந்து எப்பயுமே எது எடுத்தாலும் க்ரீனுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது நல்லது மேடம். பொதுவாக மிதுனம் அப்படின்னாலே க்ரீனுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. க்ரீன் போது நிறைய பேருக்கு என்ன க்ரீன் அப்படின்றது ஒரு ஆலிவ் க்ரீனு, லைட் க்ரீனு, பேரட் க்ரீனு. அம்பிகைக்கு இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த சாரீ வந்து சாத்துறது, புடவை சாத்துறது அப்படின்றது ரொம்ப விசேஷம் மேடம் இந்த ஆடி மாதம். மிதுனம் என்ன புடவை சாத்தலாம் அப்படின்னா ஆடி பூரம் அன்னைக்கு முடியும் அப்படின்னா அம்பிகைக்கு பச்சைப்பட்டு. இப்போ பச்சைப்பட்டு பட்டுனும் போது நிறைய பேர் 20,000 30,000 அப்படிலாம் இல்லை மேடம். நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு 1000 ரூபாயில் கூட அழகான ஜரிகை வச்ச பட்டு புடவை மாதிரியே வருது. நல்ல கிளிப்பச்சையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்டு புடவை ஒன்று பிளெயின் கிளிப்பச்சை இருக்கலாம், இல்லை கிளிப்பச்சையில் சிவப்பு நிற பார்டர் வச்ச பட்டு புடவை பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். இதை வந்து பார்த்திங்கன்னா அம்பிகைக்கு சாத்தும் போது ரொம்ப வந்து அம்பிகை மனம் குளிர்ந்து இவங்களோட பிரச்சனை என்ன, இவங்களோட சொற்குற்றம் எது ஆச்சு, அந்த சொற்குற்றத்தினால இவங்க என்ன விதத்தில் ட்ராப் ஆனாங்க, யார் இவங்க குடும்பத்தில் இவங்களை டார்கெட் பண்ணிகிட்டே இருக்காங்க, அவங்க அமைதியாவாங்க. இப்போ நம்ம பொதுவாக தனுசு மீனம் சொன்னோம் பார்த்தீங்களா மேடம், அப்படின்னா மிதுனம் ரொம்ப நல்லவங்க, தனுசு மீனம் தப்பானவங்க அப்படி கிடையாது. இவங்களுக்கும் அவங்களுக்கும் பெருசாக ஒத்து போகாது. என்ன அலைகள் ஒத்து போகிறதில்ல. நான் ஒன்று நினைப்பேன், நீ வேறு நினைப்பேன், நான் என்ன நினைப்பேனோ எக்ஸாக்டாக ஆப்போசிட்டாக நீ நினைப்பேன், அந்த மாதிரி. அப்போ அதனால் சம் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். இந்த மாதிரி புடவை இவங்க கொடுக்குறாங்க. முக்கியமாக ஆடிப்பூரத்தன்னைக்கு அம்பிகைக்கு நம்ம வந்து இந்த புடவையை சாத்தி வழிபாடு பண்ணுறோம். ஆடிப்பூரத்தன்னைக்கு வளையல் நம்ம கொடுப்போம் பார்த்தீங்களா மேடம், அதுவும் பச்சையும் சிவப்பும் வளையல். இது ஒரு டசன், அது ஒரு டசன். என்ன கண்ணாடி வளையல் என்ன விற்கிது, 2 டசன் கூட வாங்கி கொடுக்கலாம். அம்பிகை சந்தோஷமாக இருப்பா. அதுக்கு மேலே நம்ம கொடுக்குற அம்பிகை இது வளையல் மேடம் அம்பிகைக்கு சாத்திட்டு வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுப்பாங்க. சுமங்கலி பெண்களுக்கு. அப்படி நிறைய சுமங்கலி பெண்களுக்கு கண்ணாடி வளையல் வாங்கி கொடுத்த புண்ணியமும் ஒன்று கிடைக்கும். இது செஞ்சால் ரொம்ப நல்லது. சூப்பர் மேம். இப்போ அம்மனை வீட்டுக்கு அழைக்கும் பொழுது இந்த மாதத்தில் இவங்க தவிர்க்க வேண்டிய விஷயங்கள், இந்த விஷயத்தெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க வேண்டாம் அப்படின்னா எதெல்லாம் சொல்லுவீங்க? ஆடி மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மேடம் ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னும் போது ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, அது காசிப்பாக மாறும், வதந்தியாக மாறிடுது. அப்படின் போது நான் அப்படியா சொன்னேன், நான் இப்படி தானே சொன்னேன், ஏன் நீ மாற்றி சொன்னேன், எதுக்கு நீ இப்படி சொன்ன அப்படின்ற மாதிரி அந்த கம்யூனிகேஷன் ஒரு மிஸ்டேக் வரும் பார்த்தீங்களா, அதை வந்து கிளியர் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏன் நீ கிளியர் பண்ண ட்ரை பண்ணுற, நான் இப்படி தான் சொன்னேன், நீ அதை மாற்றி புரிஞ்சுக்கினா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. யாருக்கும் நம்ம நல்லவங்கன்னு ப்ரூவ் பண்ணணுன்ற அவசியமே இல்லை மேடம். அதுதானே மிதுனம் அதை புரிஞ்சுக்கணும். இந்த மாதம் பர்டிகுலராக புரிஞ்சுக்கணும். நான் நல்லது தான் செஞ்சேன், நீ என்னை புரிஞ்சுக்கலாம், நான் என்ன பண்ண முடியும், எனக்கு உன்னை பற்றி கவலை இல்லை அப்படின்ற மாதிரி இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறது நல்லது மேடம். யாருக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லவங்கன்னு நிரூபிக்கணுன்ற அவசியமே கிடையாது. அதை ஞாபகம் வச்சுக்கணும், இதை தவிர்க்கணும். ரொம்ப ரொம்ப அருமையான தகவல் மேம். மிதுன ராசிக்கு ரொம்ப சூப்பரான தகவலாக கொடுத்துருக்கீங்க. அம்மனை எப்படி வீட்டுக்கு அழைக்கிறது, எந்தெந்த விஷயத்துலலாம் நம்ம அவாய்ட் பண்ணணும் இந்த மாதம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சிறப்பான தகவல் கொடுத்ததற்கு நன்றி. இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது பயனுள்ள பதிவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை மற்ற ராசினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆன்மீக பரிகாரம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேடம் கிட்ட நீங்கள் அஸ்ட்ராலஜி கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் அஸ்ட்ராலஜி வகுப்பில் சேர்ந்துக்கலாம். நீங்களும் ஒரு அஸ்ட்ராலஜர் ஆகலாம். நமக்கான ஜாதகம், நம்மளுடைய ஜாதகம், நம்ம குடும்பத்தினருடைய ஜாதகத்தை பார்ப்பது மட்டும் இல்லாமல் இதையே ஒரு தொழிலாக எடுத்து நம்ம மற்றவங்களுக்கும் அஸ்ட்ராலஜி சொல்லலாம். ஸோ ஜாதகத்தை பார்த்து அதை கணித்து கொடுக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு உங்கள் எல்லாருக்கும் காத்துட்ருக்கு. அதுக்கு நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மேம் கிட்ட அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னு நினச்சாலும் இதே நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் ஆன்லைன் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம், இல்லை டைரக்ட் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம். இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.